வச்சுக்கோங்க. இந்த குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் கொஞ்சம் சூடாகும்போது இப்போ நம்ம இந்த மசாலாக்களையும் சேர்த்துடலாம். அதுக்கு நான் 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இது லைட்டாக வந்து பொரியட்டும். இப்போ இது லைட்டாக பொரியும் போதே நம்ம கொஞ்சம் போல் வந்து புதினா கொத்தமல்லி 2த்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக வந்து பொரியட்டும். மறுபடிக்கும் நான் வந்து 2 பச்சை மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். கூடவே வந்து 3 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்தால் தான் பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வந்து வதங்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மறுபடிக்கும் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகாய் விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் மாதிரி வந்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கே ரொம்ப ஸ்பெஷலான மசாலா இது தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு புளிச்ச தயிராக இருந்தாலே போதும், ரொம்ப புளிச்ச தயிராக நம்ம வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாதிரி வரும். அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கலரோடு இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனும் பாருங்கள் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரும்போது தான் நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அதில் நல்லா வந்து மசாலா வந்து பிடிச்சிருக்கும். இப்போ இந்த சிக்கன் ஊற வைக்கும் போதே வந்து ஓரளவுக்கு அதில் வந்து தண்ணி எல்லாம் வந்துருந்தது. அதுவே நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேண்டியது கிடையாது. இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் வந்து சூப்பராக வந்து வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் 2த்துலேயும் வந்து மாறி